ஆர்கே நகர் தொகுதி தேர்தலில் பணப்பட்டுவாடா தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் சுரேஷ் தொலைபேசி வழியாக தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சுரேஷ், ஆர்கே நகர் தொகுதி தேர்தலில் பணப்பட்டுவாடா தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருக்கிறது தமிழக அரசு. அது தொடர்பான முதற்கட்ட தகவல்களை பதிவு செய்யுங்க சுரேஷ். அதாவது ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு கடந்த ஏப்ரல் மாதம் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது, இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்ததை தொடர்ந்து தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வாக்காளர்களுக்கு பணம் கொண்டு பட்டுவாடா செய்யப்பட்டது தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, செங்கோட்டையன், விஜயபாஸ்கர் ஆகியோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் வைரக்கண்ணன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, தேர்தல் ஆணையத்திடம் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் மீது இந்த எடுத்த நடவடிக்கை என்ன என்பது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் விளக்கம் கேட்டிருந்தார். அதற்கு தேர்தல் ஆணையம் ஏற்கனவே இது சம்பந்தப்பட்ட காவல்துறை ஆணையரிடம், சென்னை காவல்துறை ஆணையரிடம் புகார் அளிக்கும்படி மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் சம்பந்தப்பட்ட தொகுதியுடைய தேர்தல் அதிகாரிக்கும் உத்தரவிட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் பதிலளித்திருக்கிறது. இந்த உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என கோரி வைரக்கண்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அத்துடன் அந்த மனுவில் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் கோரியிருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதி சத்யநாராயணன் மற்றும் நீதிபதி சுந்தர் அடங்கிய அமர்வு சற்று முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி ஏற்கனவே கடந்த ஏப்ரல் மாதமே இந்த பணப்பட்டுவாடா புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். ஆனால் மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அந்த முதல் தகவல் அறிக்கை என்பது எந்த ஒரு விவரங்களும் இல்லாமல் அடையாளம் தெரியாத நபர்களுக்கு எதிராக வழக்கு என்ற அடிப்படையில் அந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இறுதியாக தமிழக அரசு தரப்பில் ஆஜராயிருந்த வழக்கறிஞரிடம் கேட்டபோது அவரும் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, விசாரணை நடந்து வருகிறது என்று தெரிவித்தார். இதையடுத்து இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை, அதாவது வழக்கு டைரி உள்ளிட்ட ஆவணங்களை தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கு காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் ஏற்கனவே இந்த பணப்பட்டுவாடா புகார் தொடர்பாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பிய அறிக்கையையும் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்பான அடுத்த கட்ட விசாரணை எப்பொழுது நடைபெறும் சுரேஷ்? அது தொடர்பான தகவல்கள் இருக்கிறதா? இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு இந்த பணப்பட்டுவாடா தொடர்பாக இந்த வழக்கினுடைய முக்கிய ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அனுப்பிய அறிக்கை உள்ளிட்ட விவரங்களை வரும் வெள்ளிக்கிழமைக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டு விசாரணை வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள் நீதிபதிகள். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.